பிரைஸ் தி லார்ட். அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புது பலனை, புதிய கிருபை, புதிய சந்தோஷத்தை, புதிய அபிஷேகத்தை இந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எபேசியருக்கு எழுதப்பட்டதான நிருபம் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுகிறோம். கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுகிறோம். அதாவது கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை, பிதாவாகிய தேவனுக்கு அவருக்கு உள்ள ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம், ஒப்புரவாக்குதலின் ஊழியம், இயேசு கிறிஸ்துவ மனுஷனை நேசித்த விதம், நமக்கு காட்டின மாதிரி, இயேசு கிறிஸ்து நம்மை பரலோகத்திலே கொண்டு போகிற அவருடைய நோக்கம், பிதாவின் சித்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, இப்படி அநேக காரியங்கள் நாம் கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அல்லது கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று என்ன செய்கிறோம்? நாளுக்கு நாள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுகிறோம். நாளுக்கு நாள் கிறிஸ்துவை குறித்து அறிகிறோம். இதை செய்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். மணவாளனுக்காக மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறவர். இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இன்றைக்கு சபையை நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். இந்த கிருபையின் காலத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய கண்காணிப்பிலே தான் சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். எவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை? அதற்காக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருந்து படிக்கிறேன். மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். புறஜாதிகள் தங்களுக்கு தோன்றின வழியிலே நடக்கிறார்கள். தங்களுடைய வீணான சிந்தைகளிலே அவர்கள் நடக்கிறார்கள். அவர்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறது வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்மை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு இந்த வேத புத்தகத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வேத வசனங்களின்படி தேவன் நம்மை நடத்துகிறார். இந்த சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய கற்பனைகளை காத்து நடக்கிறேன். ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் காத்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறத நாம் பார்க்கிறோம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, புறஜாதிகள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் போகிறார்கள். புத்தியிலே அந்தகாரப்படுகிறார்கள். நித்திய ஜீவனுக்கு அருகதையற்றவர்களாக, அந்நியராக அவர்கள் போய்விடுகிறார்கள். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். சகலவிதமான அசுத்தத்தையும் ஆவலோடைய சந்தோஷத்தோடு நடப்பிக்க அவர்கள் எப்போதும் ஆயத்தமாயிருக்கிறார்கள். காரணம், அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இப்போ கிறிஸ்துவனிடத்திலே நாம் கற்றுக்கொண்டது என்ன? இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே என்று சொல்லுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவனிடத்திலே சத்தியம் இருக்கிறது. அவர்தான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த சத்தியத்தின்படியே நாம் அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த போதனைகளை ஏற்று ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கிறிஸ்துவை நாம் சரியாய் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற நல்ல கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்வில் எவ்வளவு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து நமக்கு பிரியமானவர்களாக, உம்முடைய சித்தம் செய்யக்கூடியவர்களாக எங்களை நடத்துகிறீரப்பா. நீர் எங்களுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய வாழ்வில் கைவிடாத நேசராய் இருக்கிறீர். நாளுக்கு நாள் கிறிஸ்துவனிடத்தில் உள்ள சத்தியத்தை நாங்கள் அறிந்து ஆண்டவரே, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக எங்களை மாற்றி வருகிறேன். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். இவர்களை பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.